அற்புதமான ஒரு விசனரி பிளான் தான் நம்மளுடைய பென்டாஸ் ஆப். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நான் இணையணும்னா என்ன பண்ணலாம்? ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில 1248 ஒரு மேஜிக்கல் நம்பர் ரூ. 1248 கொடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல இணைந்து வாழ்நாள் முழுவதும் இந்த ப்ராஜெக்ட்ல அஸ் அ பார்ட்னரா உங்களை இணைச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர் இல்ல பார்ட்னர். இன்னைக்கு ஜிபே, ஃபோன்பே, வேற அமேசான், பிளிப்கார்ட் இது எல்லாத்துலயுமே நம்ம கஸ்டமரா இருக்கிறோம். ஸோ கஸ்டமரா இருந்தா நம்ம மூலமா அந்த நிறுவனத்துக்கு ப்ராஃபிட். இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா வெரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம பார்ட்னரா வரும். நம்மளுக்கு இந்த நிறுவனத்துல நடக்கக்கூடிய எல்லாத்துலயும் நம்மளுக்கு பங்கு இருக்கு. as a பார்ட்னர், லைஃப் டைம் பார்ட்னர். ஸோ இந்த ரூ. 1248 பாத்தீங்கன்னா ரெண்டாக பிரியுது. ஒன்னு ரூ. 749, ஒன்னு 499. ஸோ ரூ. 749 லிமசான்லையும் 499 ஃபின்டாஸ்லையும் பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்றேன். இன்னைக்கு எல்லாருமே கேட்கக்கூடிய முதல் கேள்வி, சார் அந்த ப்ராஜெக்ட்ல இணைஞ்சிருக்கேன், நான் கொடுத்த ரூ. 1248 எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு 9 வகையான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். முதல் பெனிஃபிட் ரூ. 499 உங்களுக்கு டெய்லி 0.4%, அதாவது ஒரு நாளைக்கு ரூ. 1.99 லைஃப் டைம் உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. ரெண்டாவது ரூ. 749 உங்களுக்கு ஒரு ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 18 மாதத்துக்கு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா மினிமம் ₹1000 வந்து ரூ. 3000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. மூன்றாவதா பாத்தீங்கன்னா ஒரு பாலிசி கொடுத்துறாங்க. இன்கேஸ் எனி நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம 2 லேக் கிளைம் பண்ணலாம். இன்கேஸ் எனி ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னா 5 லட்ச ரூபாய் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அது இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல இணைந்த அனைத்து நபருக்கும் ஒரு லக்கி டிராப் கூப்பன் கொடுக்குறாங்க. இந்த லக்கி டிராப் கூப்பன் பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்துல 1 லேக் ஐடி வந்ததுக்கு அப்புறம் அந்த 1 லேக் ஐடியும் குலுக்கல் முறையில ஒரு 11,000 ஐடி தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25 கார், டிவி, பைக், ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி எண்ணற்ற ரிவார்ட்ஸ் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம ஸ்டெம் க்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் கேப்சூல் 2 ப்ராடக்ட் ₹2000 ஒர்த்துள்ள ப்ராடக்ட் எல்லாருக்குமே கிடைக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு, ஒரு ஷாப்பிங் கார்டுன்னு சொல்றாங்க. இந்த கார்டு மூலமாக ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அப் டு 25% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். அது இல்லாம லிமசான் ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜூம் மாதிரி ஒரு ஆப். ஸோ இந்த ஆப்ல நமக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அக்சஸ் நமக்கு கிடைக்கும். நாம இன் ஃபியூச்சர்ல லிமசான் ப்ரோ மூலமாக நம்ம ஜூம் நடத்தலாம். இன்னைக்கு நம்ம வந்து அன்றாடம் நாம் பண்ணக்கூடிய ரீசார்ஜ் ஆகட்டும், யூட்டிலிட்டி பில்ஸ் ஆகட்டும், நம்ம ஏதோ ஒரு வாலெட் மூலமா ஜிபே, ஃபோன்பே மூலமா பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க. ரூ. 1.50 பிடிக்கிறாங்க. இதை மாத்தி நம்ம ஃபின்டாஸ் ஆப்ல பண்ணும்போது வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு 0% டிரான்சாக்ஷன் ஃபீஸ். அடுத்து நம்ம அன்றாடம் பாத்தீங்கன்னா வீட்ல எல்லார் வீட்லயுமே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஎன்இபி ஆகட்டும், கேஸ் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஃபாஸ்டாக் ஆகட்டும், இது மாதிரி நிறைய சர்வீஸ், கிரெடிட் கார்டு ஆகட்டும், எல்லாமே நம்ம ஏதோ ஒரு ஆப் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம ஃபின்டாஸ் ஆப் மூலமா பண்ணும்போது நம்மளுக்கு கேரண்டட் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு கேரண்டட் கேஷ்பேக்காக 2% கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஸ்பான்சருக்கு 1% கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு ₹299 ரீசார்ஜ் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹5.40 உங்களுக்கும் அதுல பாதி உங்க ஸ்பான்சருக்கும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க எத்தனை ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு 2% உங்களுக்கு, உங்க ஸ்பான்சருக்கு 1%. அதே மாதிரி இங்க பண்ணக்கூடிய பில்ஸ், அனைத்து விதமான யூட்டிலிட்டி பில்ஸ் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு 1% கேஷ்பேக்கும், உங்க ஸ்பான்சருக்கு 0.5% கேஷ்பேக்கும் கிடைக்கும். இன் ஃபியூச்சர்ல எண்ணற்ற சர்வீசஸ், அதாவது பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட், மீஷோல இருந்து எல்லா சர்வீஸும் ஒன் பை ஒன்னா நம்ம ஆப்ல ஆட் பண்ண போறாங்க. அப்ப நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆப் போக தேவையில்ல. எல்லாத்தையுமே நம்ம ஆப் மூலமாகவே நம்ம பண்ணி மிகப்பெரிய லெவல்ல நம்ம ஒரு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணலாம். அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு 2 விதமான வாலெட் இருக்கு. ஸோ ஒன்னு வந்து மெயின் வாலெட். இந்த மெயின் வாலெட் மூலமா தான் நம்ம ஃபண்டை வந்து உள்ள கொண்டு வருவோம். ஜிபே, ஃபோன்பே மூலமாக கொண்டு வந்து இங்க நம்ம ஒரு உதாரணத்துக்கு இங்க இருந்து தான் நம்ம வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணலாம், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம், ரீசார்ஜ் பண்ணலாம், இல்ல நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே நம்ம மாத்திக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ₹300 இந்த போர்ட்டல்ல நீங்க கொண்டு வரீங்க. ஒரு ₹299 ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி நீங்க கேஷ்பேக் எடுத்துட்டீங்க. பேலன்ஸ் ஒரு ₹1 நீங்க அங்க வச்சா கூட உங்களுக்கு தினசரி 0.08% உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஸ்பான்சருக்கு 0.02. ஸோ ஒரு நாளைக்கு 0.02 அப்படின்னா மாசம் 2.4% ப்ராஃபிட் என்பது மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். பேங்க்ல வைக்கக்கூடிய ப்ராஃபிட்டோட இங்க மிக அதிகம். ஸோ இந்த ஃபண்டை நீங்க எப்ப வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இல்ல ஆக்டிவேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க மாத்தி விடலாம், எது வேணா பண்ணலாம். எந்தவித கண்டிஷனும் கிடையாது. ஸோ உதாரணத்துக்கு ஒரு புரிதலுக்கு சொல்றேன். ஒரு ₹1,00,000 நீங்க இங்க வைக்கிறீங்க அப்படின்னா தினசரி ₹80 உங்களுக்கும், உங்களை அறிமுகப்படுத்துற நபருக்கு வந்து தினசரி ₹20 கிடைக்கும். ஸோ அடுத்து ட்ரேடிங் வாலெட். இது என்ன அப்படின்னா இவங்க ஏதாவது ட்ரேட் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட்லாம் கிடையாது. இந்த நிறுவனம் அவங்க வளர்ச்சிக்காக நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை இந்த ஆப் டெவலப்மெண்ட்டுக்காகவும், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்காகவும், ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்காகவும் அவங்க யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தினசரி 0.4% உங்களுக்கு பர் டே கொடுக்குறாங்க. மாதம் 12%. அதாவது இங்க ஒரு புரிதலுக்கு சொல்றேன். நீங்க ஜாயின் பண்ணும்போதே ரூ. 499 உங்களுக்கு அலாட் பண்றாங்க. ஒரு நாளைக்கு ரூ. 1.99 உங்களுக்கு கிடைக்கும். அது கூட நீங்க அடிஷனலா ₹1 நீங்க ஆட் பண்ணா கூட தினசரி ₹2, மாதம் ₹60. இந்த இடத்துல இன்னும் ஒரு ₹500 நீங்க ஆட் பண்றீங்க. ஒரு ₹1000 இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னா தினசரி ₹4, மாதம் ₹120.
இந்த இடத்துல ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். நீங்க ஒரு 1,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, தினசரி ரூ. 400 உங்களுக்கும், உங்க ஸ்பான்சருக்கு தினசரி ரூ. 100. உங்களுக்கு மாதம் ரூ. 12,000, உங்க ஸ்பான்சருக்கு மாதம் ரூ. 3,000. எவ்வளவு நாள் கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஃபண்ட் அங்க இருக்கிற வரைக்கும் லைஃப் டைம் உங்களுக்கு கிடைக்கும் ஃபிரெண்ட்ஸ். ஆனா இந்த ஃபண்ட நீங்க வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. 11 மந்த்ஸ் ஹோல்டிங் பீரியட் இங்க 1. 2வது நீங்க ஆஃப்டர் 11 மந்த்ஸ் நீங்க எப்ப வேணாலும் வித்ட்ரால் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுடைய பிரின்சிபல் டெய்லி 1% வீதம் 100 டேஸ் உங்களுக்கு பிரிஞ்சு வரும். ஏன்னா, இந்த பணத்த வச்சு தான் அவங்க முதலீடு செய்து அந்த ப்ராஜெக்ட்ட டெவலப் பண்றாங்க. ஸோ அப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி எப்போ வித்ட்ரால் பண்றீங்களோ ஆஃப்டர் 11 மந்த்ஸ் உங்களுடைய பிரின்சிபல் உதாரணத்துக்கு நீங்க 1,00,000 இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, டெய்லி ரூ. 1000 இன்டு 100 டேஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம். அதே மாரி இங்க மெயின்டனன்ஸ் இன்கம். அதாவது இங்க நம்ம ஸ்டார்ட்டிங் வந்து இங்க நம்ம நெறைய நபர்கள நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஒரு நபர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நீங்க வந்தாரு அப்படின்னா, அவருக்கு ரூ. 1.99 டெய்லி கிடைக்கிறது போல, அவர் மூலமாக நம்மளுக்கு 0.1% அதாவது 49 பைசா ஒரு நபர்ட்டருந்து ஒரு நாளைக்கு கிடைக்கும். மாதம் கிட்டத்தட்ட ரூ. 15. அப்ப நீங்க எத்தன டைரக்ட் ரெஃபரல் குடுக்குறீங்களோ, அத்தனை நபர்ட்ட இருந்தும் உங்களுக்கு 49 பைசா ஒரு மாதம் ரூ. 15 வந்துகிட்டே இருக்கும். அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு முக்கியமான இன்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல இணைந்த நாம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெஃபரல் இன்கம். இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு நபர நீங்க டைரக்ட் ரெஃபரல் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 600 கிடைக்கும். இதுல ரூ. 350 வித்ட்ரால் வாலெட்ல போயிடும். நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 250 வந்து ஷாப்பிங் வாலெட்ல இருக்கும். இத வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க குடுக்கக்கூடிய ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபரலுக்கும் ரூ. 600 அப்படின்றது இட்ஸ் a ஹியூஜ் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல நான் வொர்க்கிங் இன்கம், அட்வர்டைஸ்மென்ட் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இணைந்து ஒரே ஒரு தடவை 6 டைரக்ட் ரெஃபரல் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 20,000 வாலெட்ல குடுத்துடுறாங்க. அந்த ரூ. 20,000க்கு தினசரி ஒரு ஆட் வரும். கிளிக் பண்ணா ரூ. 20 இன்டு 1000 டேஸ் நீங்க கிளைம் பண்ணலாம். அதற்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஆட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் குடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடிஷனல் 7 டைரக்ட் ரெஃபரலுக்கும் ஒரு ஆட் கிடைக்கும். உதாரணத்துக்கு 6+7 13 டைரக்ட் ரெஃபரல் குடுத்தீங்கன்னா 2 ஆட் தினசரி ரூ. 40 கிடைக்கும். 13+7 20 டைரக்ட் ரெஃபரல் குடுத்தீங்கன்னா 3 ஆட் உங்களுக்கு கிடைக்கும். தினசரி ரூ. 60 கிடைக்கும். இது மாரி நீங்க குடுக்கக்கூடிய அத்தன டைரக்ட் ரெஃபரலுக்கும் அட்வர்டைஸ்மென்ட் போனஸாக 1000 டேஸ் கேரண்டீடா நீங்க ஒரு இன்கம்ம ஏர்ன் பண்ண முடியும். சோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ட நீங்க டெவலப் பண்ணும்போது, கம்யூனிட்டிய டெவலப் பண்ணும்போது, என்ன மாதிரியான இன்கம் இங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சோ நான் சொல்லக்கூடிய இப்ப எல்லா இன்கமும் பார்த்தீங்கன்னா, நான் வொர்க்கிங் இன்கம் சொல்லலாம். ஒரு தடவ நீங்க செய்த வேலைக்கு தொடர்ச்சியாக வருமானம் வரக்கூடிய செக்டர் தான் நான் சொல்லப் போறேன். சோ இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஆல்ரெடி 6 டைரக்ட் ரெஃபரல் குடுத்து தினசரி ரூ. 20 ஆட் இன்கம் பார்த்திருப்பீங்க. அதன் கூட இன்னும் ஒரு 4 டைரக்ட் குடுத்தீங்க அப்படின்னா, 10 டைரக்ட் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, டீலக்ஸ் இன்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம் கிரெடிட் ஆகும். வாழ்நாள் முழுவதும் தினசரி ரூ. 20 எந்த வேலையும் செய்யாமல் மாதம் ரூ. 600 உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து லக்ஸரி போனஸ். இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் மூலமாக 2வது லெவல்ல 100 நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா, தினசரி ரூ. 50 மாதம் ரூ. 1,500 லக்ஸரி போனஸாக உங்களுக்கு லைஃப் டைம். இந்த 2மே பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒன் டைம் ஒர்க் தான் பண்ணியிருப்பீங்க. லைஃப் டைம் உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ராயல் போனஸ். அதாவது இந்த ப்ராஜெக்ட்ல பைனரி ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 200 நபர்கள் உள்ள வந்திருக்கணும். ஒரே ஒரு லெக்ல 24 லெவல் டச் ஆயிடுச்சு அப்படின்னா, மாதம் ரூ. 2,000 லைஃப் டைம் உங்களுக்கு ராயல் போனஸாக கிடைக்கும். ஸோ அது இல்லாம இங்க மேட்சிங் இன்கம் அதாவது பைனரி இன்கம் சொல்றாங்க. மொத்தம் 20 லெவல் இருக்கு. இந்த 20 லெவல் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா, 200 கோடி நீங்க ஏர்ன் பண்ணலாம். உதாரணத்துக்கு 5 பேர் நீங்க மேட்ச் பண்ணும்போது ரூ. 500 ஆகும். அடுத்து இது அக்குமுலேஷன் மெத்தட்ல வொர்க் ஆகுறதுனால, நெக்ஸ்ட் 25 பேர் மேட்ச் பண்ணும்போது ரூ. 2,000. இந்த 25 பேர் வந்து நீங்க ஆல்ரெடி 5 முடிச்சிட்டீங்க. பிளஸ் 20 முடிச்சா 2,000. அடுத்து 50 பேர் பண்ணும்போது ரூ. 2,500. ஸோ ஆல்ரெடி 25 முடிச்சிட்டீங்க. பிளஸ் 25 முடிச்சா, இந்த அக்குமுலேஷன் மெத்தட்ல ஈஸியான முறையில நீங்க 20 லெவல் முடிக்கும்போது உங்களுக்கு 200 கோடி வரைக்கும் நீங்க பைனரியில மட்டும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதை தாண்டி இந்த பைனரி ஸ்ட்ரக்சர்ல ஒவ்வொரு லெவல் முடிக்கும் போதும் கூடவே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான ரிவார்ட்ஸும் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு நெக் பேண்ட் 5 பேர் மேட்ச் பண்ணும்போது 25 பேர் மேட்ச் பண்ணும்போது ஏர்பாட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச், டேப், லேப்டாப், ஸ்கூட்டி, பிளாட்டினா, என்ஃபீல்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரு, லக்ஸரி கார்ஸ், வில்லா அனைத்து விதமான விஷயங்களும் இந்த பைனரி முடிக்க முடிக்க நம்மளுக்கு அதுவும் கூட சேர்ந்தே வரும். அடுத்து இது இல்லாம இது ரெகுலர் ரிவார்ட்ஸ் பார்த்தோம். இது இல்லாம இந்த நிறுவனம் மாதம் ஒரு ரிவார்ட்ஸ் குடுக்குறாங்க. சோ இந்த மாதம் நீங்க இவ்வளவு பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இவ்வளவு ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மந்த்லி ரிவார்ட்ஸும் குடுக்குறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி ரிவார்ட்ஸ். வாரம் இத்தன பேர் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் குடுக்குறாங்க. அப்போ ஒரே ஒரு வேலை தான் நம்ம செய்றோம். ரெகுலர் ரிவார்ட்ஸும் நம்ம அச்சீவ் பண்றோம். மந்த்லி ரிவார்ட்ஸும் அச்சீவ் பண்ணலாம். வீக்லி ரிவார்ட்ஸும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். சோ அது இல்லாம பெர்மனன்ட் மந்த்லி சேலரி. ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த நெட்வொர்க்ல எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம். என் வாழ்நாள்ல தொடர்ச்சியாக செய்த வேலைக்கு, தொடர்ச்சியாக ஒரு கேரண்டீடாக ஒரு சேலரி மாரி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ரிட்டயர்மென்ட்டே இல்லாத ஒரு சேலரி நம்மளுடைய ஃபின்டாஸ்ல குடுக்குறாங்க. இது மிக அற்புதமான விஷயம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு தடவை இந்த ப்ராஜெக்ட்ல இணைந்து 500 நபர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் ரிட்டயர்மென்ட்டே இல்லாத ஒரு பெர்மனன்ட் மந்த்லி சேலரி மாதம் ரூ. 25,000 நம்மளால சம்பாதிக்க முடியும்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஜாயின் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நீங்க புரிஞ்சுட்டு நீங்க பண்ணும்போது, நீங்க சேலரி அச்சீவ் பண்ணும்போது எப்படி உங்களுடைய நிலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ப்ராஜெக்ட்ல உள்ள வந்து 5 நபர நீங்க மேட்ச் பண்ணியிருப்பீங்க. ஒரு ரூ. 500 ரிவார்டா கிடைச்சிருக்கும். கூடவே ஒரு நெக் பேண்ட் கிடைச்சிருக்கும். அடுத்து 25 பேர் மேட்ச் பண்ணும்போது 2000 ரிவார்ட் ஆகும். ஒரு ஏர் பட்ஸும் கிடைச்சிருக்கும். 3வது 50 பேர் மேட்ச் பண்ணும்போது ரூ. 2500 பிளஸ் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிடைச்சிருக்கும். அடுத்து ஒரு 100 நபர்கள் மேட்ச் பண்ணும்போது 5000 பிளஸ் ஒரு டேப்லெட் கிளைம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்து 250 மெம்பர்ஸ் மேட்ச் பண்ணும்போது 15,000 பிளஸ் லேப்டாப் கிடைச்சிருக்கும். அடுத்து 500 நபர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் மேட்ச் பண்ணும்போது 25,000 சேலரி பிளஸ் ஒரு ஆக்டிவா 6G5 கிடைக்கும். அது இல்லாம வாழ்நாள் முழுவதும் ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஒரு 25,000 சேலரியும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு விஷயத்தை சரியான புரிதல் எடுத்துக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணும்போது இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாராலையுமே இந்த சேலரி அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அடுத்து இங்க வந்து ஒரு 5 லெவல் ஜெனரேஷன் போனஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதாவது மில்லினியர் பூஸ்டர் பேக்கேஜ்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல 40 வகையான இன்கம் இருக்கு. ஸோ இந்த 40 வகையான இன்கம் நீங்க எடுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு இந்த பூஸ்டர் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு நபர் ஜாயின் பண்ண உடனே அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் பாத்தீங்கன்னா, அவருடைய ரூ. 1.99 அவர் டீம் எடுத்தாருன்னா ஸ்பான்சர் இன்கம். அது இல்லாம அவர் மூலமாக மெயின்டெனன்ஸ் இன்கம் ₹0.49 உங்களுக்கு கிடைக்கும். இதை தாண்டி நீங்க ரீசார்ஜ் பண்ணா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இதை தாண்டி ஃபர்தர் இன்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இங்க பூஸ்டர் பேக்கேஜ நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். முதல்ல ஒரு நபர் டீம் எடுக்கக்கூடிய ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஒரு ₹1000 சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பேர் மேட்சிங் அதாவது பைனரி இன்கம் 5 லெவல் அண்ட் 10 லெவல் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ₹1000ல ₹200 உங்க ஸ்பான்சருக்கு போகும். அடுத்த 5 லெவலுக்கு ஈச் லெவல் ₹50 பிரியும். அதே மாதிரி நீங்க 10 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்து டீலர்ஸ் இன்கம் கிளைம் பண்ணும்போது ₹2000 நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்க ஸ்பான்சருக்கு 50% ₹1000 போகும். அடுத்த 5 லெவலுக்கு ஈச் லெவல் ₹100 பிரியும். அதே மாதிரி லக்ஸரி போனஸ் உங்களுடைய 2வது லெவல்ல 100 நபர்கள் எடுத்து நீங்க டெய்லி ₹50 கிளைம் பண்ணக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா, நீங்க ₹5000 நீங்க பண்ணணும். அந்த ₹5000ல ₹2500 உங்க ஸ்பான்சருக்கும், அடுத்த 5 லெவலுக்கு ₹250 ஈச் லெவலுக்கும் பிரியும். அடுத்து நீங்க சேலரி அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10,000 நீங்க பண்ணணும். பண்ணும்போது இதுல ₹5000 உங்க ஸ்பான்சருக்கும், அடுத்த 5 லெவல்ல ஈச் லெவல் ₹500 பிரியும். இதே மாதிரி தான் ஃபிரெண்ட்ஸ் உங்க டீம்ல இருக்கக்கூடிய டைரக்ட் ரெஃபரல் எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ₹1000 பண்ணாலும் உங்களுக்கு ₹200 கிடைக்கும். உங்க கீழ 5 லெவல்ல யாரு இத பண்ணாலும் உங்களுக்கு ₹50 ஈச் லெவல் கிடைக்கும். அதே மாதிரி ₹2000 பண்ணும்போது ₹1000, 5000 பண்ணும்போது ₹2500, 10,000 பண்ணும்போது ₹5000 டைரக்ட் ரெஃபரல் வந்து கிடைக்கும். கீழ 5 லெவல்ல இருந்து 50, 100, 250, 500ன்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நீங்க ஒரு கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா 5 லெவல் ஜெனரேஷன் ஒரு 5 லெவல் 10, 100, 1000, 10,000 போட்டு கூட்டினீங்கனாலே இதுவே பல கோடிகள் வருமானம் வருது. சோ இது ஒரு மிக அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போனஸ்னு சொல்லலாம். அடுத்து 10 லெவல் ஜெனரேஷன் போனஸ். இது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு டீம் பில்ட் பண்றீங்க. உங்க 10 லெவல்ல யாரு என்ன இன்கம் ஏர்ன் பண்ணாலும், உதாரணத்துக்கு 10வது லெவல்ல ஒரு நபர் ஒரு ₹1 ஏர்ன் பண்ணா கூட, இந்த ₹1ல இருந்து ஒரு 10% 10 பைசா எடுத்து 10 லெவலுக்கு பிரிச்சு குடுக்குறாங்க. சோ உங்களுடைய 10வது லெவல்ல ஒரு நபர் 1,00,000 ஏர்ன் பண்றாரு அப்படின்னா, ₹10,000 எடுத்து ப அ ஒ 10 லெவலுக்கு ₹1000 1000 பிரிச்சு குடுப்பாங்க. அப்ப 10 லெவல்ல யார் என்ன இன்கம் ஏர்ன் பண்ணாலும், அந்த 10 லெவல் ஜெனரேஷன் மூலமாக பெரிய இன்கம் இங்க நம்ம எடுக்க முடியும். சோ அடுத்து இங்க மந்த்லி ரீபர்ச்சேஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மாதம் ஒரு ₹725க்கு நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது, உங்களுடைய ஸ்பான்சருக்கு ₹300 மாதம் கிடைக்கும். இத நீங்க 1ல இருந்து 16க்குள்ள நீங்க மாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க ஸ்பான்சருக்கு அந்த ₹300 போகும். இதே நீங்க மிஸ் பண்ணிட்டு 16க்கு அப்புறம் 30 வரைக்கும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய சூப்பர் ஸ்பான்சருக்கு அந்த இன்கம் போகும். அப்போ உங்க டீம நீங்க கட்டுக்கோப்பா மாதம் ஃபாலோ பண்ணும்போது, நீங்க எத்தன டைரக்ட் ரெஃபரல் குடுக்குறீங்களோ, அந்த அத்தன டைரக்ட் ரெஃபரல் மூலமாக உங்களுக்கு 300 உங்களுக்கு கேரண்டியா ஒரு இன்கம் கிடைக்கும். சோ இன்னைக்கு ₹725ன்றது ஒரு நார்மல் இது. இன் ஃபியூச்சர்ல இங்க நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான ப்ராடக்ட்டும் இங்க உள்ள வரப்போகுது. அதாவது கிராசரில இருந்து ஆ நம்மளுடைய ஹெல்த் கேர்ல இருந்து, பர்சனல் கேர்ல இருந்து, டிரெஸ் மெட்டீரியல்ஸ்ல இருந்து, லேண்ட்ல இருந்து, கார்ல இருந்து, பைக்ல எல்லாமே உள்ள வரும்போது, அனைத்து விதமான ப்ராடக்ட்டையும் நம்ம ஃபின்டாஸ்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு வால்யூம் கிரியேட் ஆகும். அதன் மூலமாக 24 லெவல் ஜெனரேஷன் போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 லெவல்ல என்ன பிசினஸ் நடந்தாலும் த்ரூ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் மூலமாக 24 லெவல்ல ஒரு 10% எடுத்து 24 லெவல் பிரிச்சு குடுப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கமாக வரும். சோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபின்டாஸ நான் ஒரு கேரியரா எடுக்கலாமா? கண்டிப்பா ஃபிரெண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இணைந்து சரியான புரிதலோடு ஒரு 100 நபர்கள் கொண்ட டீம நீங்க கட்டமைச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய பெர் டே இன்கம் ₹500, மாதம் 15,000, இயர்லி 1.8 லேக் உங்களால சம்பாதிக்க முடியும். இதே உங்க டீம் சைஸ் வந்து 500 பேர்கள் இருந்தாங்கன்னா, ₹2,500 பெர் டே உங்களால ஏர்ன் பண்ண முடியும். சோ இதே 1000 நபர்கள் உங்க டீம்ல இருந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம். என்னுடைய டீம்ல வந்து 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க. இன்னைக்கு என்னுடைய பெர் டே இன்கம் 5000 தாண்டி போயிட்டு இருக்கு. சோ இந்த ஸ்ட்ரக்சர சரியான முறையில நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, ஃபின்டாஸ் ஆஸ் அ கேரியரா லைஃப் டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபிரெண்ட்ஸ் இங்க பார்த்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ ஒன் டைம் வொர்க் லைஃப் டைம் இன்கம். இட்ஸ் அ பெர்மனன்ட் சொல்யூஷன் சொல்லலாம். இன்னைக்கு நீங்க ஒரு வேலை வாய்ப்புல போறீங்க. ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கலாம், 20,000 சம்பாதிக்கலாம். அது தொடர்ச்சியா வருமானம் வராது.
ஏன்னா நமக்கு ரிட்டயர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நீங்க வேலைக்கு போனா தான் இன்கம். இட்ஸ் ஆக்டிவ் இன்கம். பட் இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரே ஒரு தடவ தான் வேலை செய்றீங்க. ஆஸ் அ பார்ட்னரா, இட்ஸ் அ லைஃப் டைம் உங்களுக்கு இன்கம் குடுக்கும். இத உங்களுக்கு நான் புரியிற மாரி சொல்லணும் அப்டின்னா, ஆரம்ப கட்ட காலத்துல Amazon நிறுவனம் வரும்போது, அந்த நிறுவனத்த நம்மள மாரி நபர்கள் தான் புரமோட் பண்ணி குடுத்தாங்க. ஆரம்பத்துல ஒரு 1,00,00,000 மெம்பர்ஸ இந்த ஆப்ல இணைச்சு குடுத்தாங்க. ஸோ அவங்கலாம் யாரு? பார்ட்னர். இப்ப நம்மலாம் யாரு? கஸ்டமர். அந்த 1,00,00,000 மெம்பர இணைச்சு குடுத்ததுக்கு அப்புறம் இந்த Amazon என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய தனித்திறமையினால, அவங்களுடைய டிஜிட்டல் புரமோஷன் மூலமாக அந்த 1,00,00,000 மெம்பர்ஸ் மூலமாக இன்னைக்கு 24,00,00,000 மெம்பர்ஸ கிரியேட் பண்ணிட்டாங்க. சோ இந்த 24,00,00,000 மெம்பர்ஸ் என்ன பர்ச்சேஸ் பண்ணி, என்ன இன்கம் ஜெனரேட் ஆனாலும், அந்த ஸ்டார்ட்ல கிரியேட் பண்ண எல்லாருமே பார்ட்னர்ஸ்க்கு இன்னைக்கு ரெவென்யூ போயிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு Amazonல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிகபட்சமா ஒரு நபர் ₹10,00,00,000 பெர் மந்த் ஏர்ன் பண்றார். அவர் செய்த வேலை என்ன? ஒரே ஒரு தடவை அந்த 1,00,00,000 மெம்பர்ஸ் உருவாக்கத்துக்கு அவரோட உழைப்பு கொடுத்தார். இன்னைக்கு அவர் எந்த வேலையும் செய்யல. இட்ஸ் ஒன் டைம் வொர்க், பெர்மனன்ட் சொல்யூஷன். இந்த 10,00,00,000, 5,00,00,000, 1,00,00,000 இது மாரி பல நபர்கள் இன்னைக்கு இந்தியால சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. இட்ஸ் ஒன் டைம் வொர்க், லைஃப் டைம் உங்க ஜெனரேஷன் தாண்டி இந்த இன்கம் வரும். சோ நம்ம செய்யற வேலை என்ன மாரி இன்கம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு டைம் செய்தாலும் நம்ம தலைமுறைக்கு இந்த இன்கம்ம நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகலாம். சோ அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல சக்சஸ் ஸ்டோரி அப்படி சொல்லணும்னா, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்த நபர் பார்த்தீங்கன்னா, நம்முடைய மென்டார் மிஸ்டர் அமர் சிங் ஃப்ரம் தஞ்சாவூர். இந்த ப்ராஜெக்ட்ட சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 36 கார் அச்சீவ் பண்ணியிருக்கிறார். ஃபிரெண்ட்ஸ் நல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளோ ப்ராஜெக்ட் பார்த்திருப்போம். ஒரு ப்ராஜெக்ட்ல வித்தின் அ இயர்ல 35 கார் அச்சீவ் பண்ண முடியுமான்னா, சத்தியமா வாய்ப்பில்ல. ஒரு கார் அச்சீவ் பண்றதுக்கு நாக்கு தள்ளிடும். பட் இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு 36 கார் அச்சீவ் பண்ணியிருக்கிறார். பைக்கு, டிஎம் எக்ஸெட்ரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லெவலுக்கு அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. இப்ப ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 பிவி லெஃப்ட் அண்ட் ரைட் மேட்ச் பண்ணி ஒரே நாள் இன்கம் ₹25,00,000 ஒரே நாள் பைனரில ₹25,00,000 எர்ன் பண்றாரு. பிளஸ் ஒரு ஃபார்ச்சுனர் கார் அச்சீவ் பண்ணாரு. இன்னைக்கு எந்த பைனரில நம்ம பார்த்திருக்கோம். ஒரே நாள் இன்கம் 25,00,000 தான். வாய்ப்பே இல்ல. சோ அந்த மாதிரியான அற்புதமான பிளாட்ஃபார்ம் தான் இது. சோ இன்னைக்கு அவருடைய இன்கம் பார்த்தீங்கன்னா, பெர் டே இன்கம் 80,000 பெர் டே தாண்டி போயிட்டு இருக்கு. சோ அவர ஃபாலோ பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ட நான் டிசம்பர் எண்ட்ல எடுத்தேன். சோ இன்னைக்கு நான் ஜனவரி ஸ்டார்ட் பண்ணேன். ஜனவரி டூ இன்னைக்கு 6 மாதம் ஆயிருக்கு. இந்த 6 மாத காலத்துல இன்னைக்கு என்னுடைய பெர் டே இன்கம் 5,000 தாண்டி போயிட்டு இருக்கு. சோ இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் சேலரி அச்சீவர். 2 சேலரி நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். 2 ஐடிக்கு. மாதம் ஆனா எனக்கு 50,000 எனக்கு 1ஆம் தேதி வந்துருது. சோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மெயின்டனன்ஸ் போனஸ் 3 லெவல் ஜெனரேஷன் போனஸ் சொல்லுவாங்க. அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 35,000 50,000 எனக்கு பெர் மந்த் வருது. சோ கிட்டத்தட்ட இப்போ 1ஆம் தேதியிலிருந்து எனக்கு 5ஆம் தேதிக்குள்ள ஒரு 1,00,000 வருது. அது இல்லாம பெர் டே ₹5,000 அப்படின்னா, இதுவே ஒரு 1,50,000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ₹2,00,000 நான் பெர் மந்த் நான் எர்ன் பண்றேன். வெறும் 6 மாத உழைப்புல. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, சோ நான் பிளாட்டினா பைக் அச்சீவ் பண்ணியிருக்கேன். என்ஃபீல்ட் பைக் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸ்கூட்டி அச்சீவ் பண்ணியிருக்கேன். லேப்டாப் அச்சீவ் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்னோட டீம்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5, 6 நபர்கள் இன்னைக்கு சேலரி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய நபர்கள் சேலரி அச்சீவ் பண்ண போறாங்க. அப்போ நாமும் இங்க வாழ்றோம். நம்முடைய நண்பர்களையும் இங்க வாழ வைக்கலாம். அந்த மாரியான லயபிலிட்டி இல்லாத ஒரு அற்புதமான பிளான் தான் உங்க நண்பர்கள், உங்க ஃபிரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் மூலமா இன்னைக்கு குடுத்திருக்காங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் யார் உங்களுக்கு குடுத்தாங்களோ, அவங்கள புடிச்சீங்க. அவங்கள புடிச்சு நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா 100% சக்சஸ் பண்ணலாம்.